ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடிகர் தனுஷ் வந்து நிறைய படங்கள் வந்து நடிச்சிருக்காரு. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா படங்களில் இயக்கிறது வந்து டைரக்ஷனில் மூலில் வந்து இறங்கிட்டாரு. இப்படி இவரோட இயக்கத்தில் இவரே நடித்து ரிலீஸ் ஆன படம் தான் வந்து ராயன். இந்த படத்தில் வந்த பாட்டு பார்த்திங்கன்னா செம்ம வந்து ஹிட் ஆச்சு. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு கலைவான விமர்சனமே வந்து பெற்றுச்சு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஒரு டைரக்ஷனில் வந்து நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படின்ற ஒரு படத்தை வந்து இயக்குறாரு. இதில் வந்து ஹீரோவாக தனுஷோட அக்கா பையன் வந்து நடிக்கிறாரு. இந்த படத்தில் வந்து அதிகமாக புதுமுகம் நடிகர்கள் பார்த்தீங்கன்னா வந்து தனுஷ் வந்து நடிக்க வச்சுருக்காரு. அதுக்கப்புறமா இட்லி கடை அப்படின்ற ஒரு படத்தை வந்து இயக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இவர் வந்து இப்போ டைரக்ஷன் மோடில் வந்து இறங்கிட்டார். இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் போடுறாரு. தனுஷ் வந்து படங்களில் நடிக்கிறத விட்டுட்டு இப்போ டைரக்ஷன் வந்து இறங்கிட்டார். என்ன காரணம் அப்படின்னு தெரியல. ஏன்னா இவர் படத்துக்கு தனி மவுஸ் இருக்குது, இவருக்குன்னு வந்து தனி ஃபேன் பேஸ் இருக்குது. ஆனால் இப்போ வந்து டைரக்ஷன் மோடில் வந்து இறங்கியிருக்காரு. இந்த கடைசியாக ரிலீஸ் ஆன ராயன் படம் பார்த்திங்கன்னா வசூல் ரீதியாக நல்லா என்ன தான் வந்து படம் வசூல் பண்ணாலுமே கூட இவர் இயக்கத்தில் வந்து இந்த படம் வந்து அந்தளவுக்கு போகலை அப்படின்றதான் என்னோடய கருத்து. ஒரு இயக்குன பவர் பாண்டி பார்த்திங்கன்னா நல்லா வந்து போச்சு. ஆனால் ராயன் படம் அந்தளவுக்கு போகல. இவரோட டைரக்ஷன் இப்போ 2 படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது வந்து நம்ம ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தெரியும். இவர் கண்டிப்பாக அந்த படத்தில் கொஞ்சம் நல்லா கம்பேக் கொடுத்தாரு அப்படின்னா ஒரு புது டைரக்டர் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து கிடச்சார் அப்படின்னு சொல்லி ஆகணும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.